இதுவரைக்கும் இது குறித்து தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? பள்ளி கல்வித்துறை இதனை ஊக்குவிக்கிறதா? ஒரு குழந்தை அடுத்தவருடைய காலை, அது யாராக இருந்தாலும் சரி, கழுவுவது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதம் என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களுடைய குருக்களை பூஜை செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை அமுலாக்குது. ஒழுக்கப்பட்ட தலித் மாணவர்கள்னா கக்கூஸ் கழுவணும் என்ற ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடாகத்தான் இப்படியான ஒரு நிகழ்வு நடப்பதாக டிஒய்எஃப்ஐ கருதுது. இன்னைக்கு 3 ஆண்டு மோடி ஆட்சி பொறுப்பை நிறைவேற்றி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு மத ரீதியான கலவரங்களை உருவாக்குவதற்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முயற்சி மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக இன்றைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2 பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் நடைபெற்றிருக்கு. அதுபோல் பழனி, பொள்ளாச்சி, கம்பம், ராமநாதபுரம், நேற்றைய முன்தினம் மதுரையில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகள், இவையெல்லாம் ஒரு திட்டமிட்டு மத ரீதியான கலவரங்களை உருவாக்குவதற்கு தொடர்ந்த முயற்சிகள் இருக்குது. இதில் சில விஷயங்கள் ராமநாதபுரத்தில் நடந்ததோ அல்லது வேறு சில கோயம்புத்தூரில் நடந்த அகதி முகாம்கள் தாக்கப்பட்ட விஷயத்துலேயோ தனிப்பட்ட பிரச்சனைகள், இது பொதுவான பிரச்சனைகளே கிடையாது. தனிப்பட்ட பிரச்சனைகளை மத ரீதியான பிரச்சனையாக மாற்றி ஒரு கும்பலாக சென்று தாக்கி ஒரு மிகப்பெரிய கலவர சதியை தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கு. அதனுடைய ஆணவத்தனமான வெளிப்பாடு தான் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கை, தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும்னு சொல்லி. எப்படி வேறு பல மாநிலங்களில் கலவரங்களை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அதை போல் தமிழ்நாட்டிலையும் இத்தகைய ஒரு கொடூரமான முயற்சிகளை, மனித மாண்புக்கு உட்படாத வெறி செயல்களை செய்வதற்கு இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழகத்தில் தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய ரோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ மதுரையில் நேற்றைய முன்தினம் சேதுபதி பள்ளிக்கூடம், சேதுபதி ஸ்கூல்னால் ரொம்ப பெருமைக்குரிய பள்ளிக்கூடம். ஏன்னா மூட சாத்திரங்கள் போ போ என்று சொன்ன மகாகவி பாரதி பணியாற்றிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அமலாக்கப்படுது. இந்த மாதம் என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களுடைய குருக்களை பூஜை செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை அமுலாக்குது. ஆசிரியர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய மதிப்பு இருக்குது. ஆசிரியர்கள் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய மூட பழக்க வழக்கங்கள், காலக்கழுவு, ஒழுக்கப்பட்ட தலித் மாணவர்கள்னா கக்கூஸ் கழுவணும் என்ற ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடாகத்தான் இப்படியான ஒரு நிகழ்வு நடப்பதாக டிஒய்எஃப்ஐ கருதுது. எனவே இத்தகைய நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும். ஏன்னா வன்மையான கண்டிக்கிறது. ஒரு குழந்தை அடுத்தவருடைய காலை, அது யாராக இருந்தாலும் சரி, கழுவுவது எப்படி சரியாக இருக்கும்? அதுவும் பள்ளிக்கூடத்திலே இப்படியான செயல்கள் நடக்கிறது வன்மையான கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக அந்த பள்ளிக்கூடம் என்பது அரசாங்கத்துடைய நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். நீங்கள் அரசாங்கத்துடைய நிதி உதவி பெற்று நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தகைய செயல் நடப்பது எந்த விதத்தில் நியாயம்? அரசாங்க கொள்கை என்ன? இந்த அரசாங்கத்துடைய சட்டப்படி அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்துது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் பள்ளிக்கூடங்கள், பொது நிறுவனங்கள் நடத்தப்படணும். அப்படியான செயலுக்கு மாற்றாக ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் நிறைவேறுவது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதுவரைக்கும் இது குறித்து தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? பள்ளி கல்வித்துறை இதனை ஊக்குவிக்கிறதா? ஏன் அமைதி காக்கிறது என்ற கேள்வியை
இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்துகிறது. ஏதோ பத்திரிகையாளர்களுக்காக நாங்கள் சொல்லலை. உடனடியாக அந்த செய்தியை அறிந்த உடனே சம்பந்தப்பட்ட கல்வித்துறைக்கு நம்ம இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், காவல்துறைக்கு இந்த தகவலை கொண்டு போய் சொல்லியிருக்கோம். அதையும் மீறி அவர்கள் நடத்த முயற்சித்த போது கண்டித்து மதுரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆர்ப்பாட்ட போராட்டத்தையும் நடத்தியிருக்கோம். எனவே இந்த செயல் இனிமேலும் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது என்பதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு பணியிடங்கள் சீருடை பணியாளர், அதே போல் மின்துறை, அரசாங்கத்தினுடைய பல துறைகளில் காலி இடங்கள் நிறைய இருக்குது, நிரப்பப்படாமலே கிடக்கு பல ஆண்டுகளாக. இதை உடனடியாக நிரப்பணும். சமீபத்தில் கூட சத்துணவு பணியாளர், ஆசிரியர் பணியிடங்களை நிறைவேற்றுவோம்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த பணி நியமனம் என்பது நியாயமாக நடக்கணும். அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தா அமைச்சர் சரோஜா அவர்கள். அமைச்சர் சரோஜாவே வேலை வாய்ப்புக்காக லஞ்சம் கேட்டார் என்று குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் 30,000 பணியிடங்களை நிரப்புவார் என்று பார்த்தால் அந்த பணியிடம் நியாயமாக, வெளிப்படையாக, ஊழல் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறது டிஒய்எஃப்ஐ. அப்படி ஊழலற்ற நியாயமான வெளிப்படையான பணி நியமனங்கள் இன்னைக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஊழல் அமைச்சர் எப்படி நியாயமாக நடந்துக்கிடுவார்? இப்போ தொடர்ந்து ஊழல் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. குட்கா மெட்ராஸில் குழந்தைகள் மாணவர்களுக்கு விநியோகிக்கிறதுக்கான குட்கா ஊழல் நடந்திருக்குன்னு செய்தி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், உங்களுக்கு நான் கூடுதலாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் வந்த சிலையை ஒரு டிஎஸ்பி திருடி வித்துட்டார். தடுக்க வேண்டிய துறையே வேலியே பயிரமைகிற மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. அதிர்ச்சியாக இருக்குது. கோர்ட்டு சம்மன் அனுப்புது, டிஎஸ்பி மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்குது. இது 2. அதே போல் இந்த ஆர்கே நகரில் பணம் கொடுத்தாங்க தேர்தலுக்குன்னு, என்னாச்சு? அதிமுக ரெட்டலைக்கு வாங்குறதுக்கு பணம் லஞ்சம் கொடுத்ததா செய்தி வந்துச்சு. தொடர்ந்து பணம் என்பது மிக மோசடியாக இது பண்ணப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் தீவிரமாக நடக்குது. ஆனால் மறுபக்கம் கதிரமங்கலத்தில் சாதாரண மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மதுக்கடையை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை என்பது நியாயத்தை எடுக்கவில்லை. எனவே இந்த நேரத்தில் டிஒய்எஃப்ஐ தொடர்ந்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியும் தமிழக மக்களுடைய நலன்களுக்காகவும் இந்தி திணிப்பு, நீட் தேர்வுக்கான நடவடிக்கை, கீழடியை மறைப்பதற்கான முயற்சி, நேற்றைய தினம் செம்மொழி உயராய்வு மையத்தை மூடுவதற்கான மத்திய அரசினுடைய திட்டம், இவைகளுக்கெல்லாம் இணைத்து வலுவான இயக்கங்களை, மாநாடுகளை, போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வருது. இப்படி முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்களுடைய முக்கியமாக வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளை மூடாதே என்ற முழக்கத்தோடு, இப்போ ஸ்மார்ட் கார்டு தமிழ்நாட்டில் வழங்க போகிறதா சொன்னாங்க. ஆனால் ஸ்மார்ட் கார்டு எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு? கார்டை 3 கலரில் கொடுத்தாங்க, வெள்ளை, பச்சை, ரோஸு. பாதி பேரை கழிச்சாங்க. ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேரை குறைச்சாங்க. ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி கொஞ்சம் பேரை குறைக்கிறாங்க. மண்ணெண்ணெயோட அளவு குறைக்கப்பட்டிருக்கு. பருப்பு வழங்கப்படுறதே இல்லை. 200 கிராம் பொரியலில் 38 ரூபா. எங்கே? ரேஷன் கடையில் வாங்கினாதான் என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்கும், 1 கிலோ சீனி கிடைக்கும் என்ற ஒரு நிலைமை என்பது உருவாயிருக்கு. எனவே ஸ்மார்ட் கார்டு எல்லோருக்கும் வழங்கணும். ரேஷன் கடையை மூடக்கூடாது. மண்ணெண்ணெய் 10 லிட்டர், அரிசி, சீனி, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ஜாமான்கள் நியாயமாக ரேஷன் கடையில் வழங்க வலியுறுத்தி வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்த இருக்கிறது என்ற தகவலையும் கூடுதலாக சொல்லக்கிறோம். டெல்லியில் வேலையின்மைக்கு எதிராகவும் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் திட்டமிட்டு வளர்த்தெடுக்கக்கூடிய மத ரீதியான கலவரங்களுக்கு தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய மத்திய நிர்வாக குழுவின் சார்பாக அகில இந்திய அளவில் வேலையின்மைக்கு
எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் ஒரு சிறப்பு மாநாட்டை டெல்லியிலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதே போல் இன்னைக்கு ஒரு சின்ன தகவல், இன்றைக்கு மாலை மக்கள் ஒற்றுமையை முன்வைத்து மதவெறியை மாய்ப்போம் மனிதம் காப்போம் என்ற முழக்கத்தோடு ஒரு சிறப்பான மக்கள் ஒற்றுமை விழா பெரியமேடு நடைபெற இருக்குது. பெரியமேடுனா பக்கத்தில் தான் நடைபெற இருக்குது.